வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் புச்சிமா. நாம எல்லாரும் ஒரு வேலையை செய்யும்போது என்ன எதிர்பார்ப்போம்? எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் முதல்ல நாம யோசிக்கிறதே அந்த விஷயமா தான் இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யற வேலையில தான் நம்ம வாழ்க்கையே மாற்றும். இன்னைக்கு ஒரு விசித்திரமான முதியவர் 3 இளைஞர்களுக்கு வச்ச ஒரு வித்தியாசமான பரீட்சையை அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இதோட முடிவுல உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருந்தாரு. அவருக்கு வயசாயிடுச்சு. அவருக்கு பின்னாடி அவரோட சொத்துக்களை கவனிக்க வாரிசு யாரும் இல்லை. அதனால ஒரு தகுதியான இளைஞனை தேர்ந்தெடுக்க அவர் முடிவு பண்ணினாரு. ஊர்ல இருக்கிற திறமையான 3 இளைஞர்களை தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சாரு. அந்த 3 பேர்ல முதல் ஆள் அருண். இவன் ரொம்ப திறமைசாலி, ஆனா கொஞ்சம் கர்வம் அதிகம். 2வது ஆள் பாலா. இவன் ரொம்பவே கணக்கு போட்டு பேசுறவன். 3வது ஆள் சிவா. இவன் ரொம்ப அமைதியானவன், ஆனா வேலையில கவனமானவன். அந்த முதியவர் அவங்க கிட்ட ஒரு பழைய துரு பிடிச்ச பெரிய இரும்பு சாவியை கொடுத்தாரு. என் தோட்டத்துல ஒரு பழைய அறை இருக்கு. அந்த அறைக்குள்ள நிறைய குப்பைகளும் தேவையில்லாத பொருட்களும் இருக்கும். அந்த அறையை யாரு முதல்ல சுத்தம் செஞ்சு பளிச்சுன்னு மாத்துறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பெரிய பரிசு தருவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த 3 பேரும் அந்த அறைக்கு போனாங்க. அந்த அறையை திறந்ததும் அவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. உள்ளே அவ்வளவு தூசி, ஒட்டடை, மக்கின காகிதங்கள்னு ரொம்ப அசுத்தமா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் கூட அங்கே நிக்க முடியல. அருண் யோசிச்சான், நான் ஒரு பட்டதாரி. நான் எதுக்கு இந்த அழுக்கு மூட்டைகளை சுமக்கணும்? ஒருவேளை அந்த பரிசு சின்னதா இருந்தா என் உழைப்பு வீணாகிடுமேன்னு நினைச்சிட்டு பாதியிலேயே வேலையை விட்டுட்டு கிளம்பிட்டான். பாலா கொஞ்ச நேரம் வேலை செஞ்சான். ஆனா அவன் மனசுக்குள்ள கணக்கு ஓடுச்சு. இந்த அறையை சுத்தம் பண்ண 1 வாரம் ஆகும். அந்த முதியவர் கொடுக்கிற பரிசு இந்த 1 வார உழைப்புக்கு ஈடாகுமான்னு யோசிச்சான். அவனும் கிளம்பிட்டான். ஆனா சிவா மட்டுமே அங்கேயே இருந்தான். முதியவர் நம்ம கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்காரு. அது அழுக்கு வேலையா இருந்தாலும் அதை சிறப்பா முடிக்கிறது நம்ம கடமைன்னு நினைச்சான். முகத்துல துணியை கட்டிட்டு பகல் இரவுன்னு பார்க்காம சுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். 3வது நாள் சுத்தம் பண்ணும்போது ஒரு மூலையில மண்ணுக்குள்ள புதைஞ்சு ஒரு சின்ன மரப்பெட்டி இருக்கிறதை சிவா பார்த்தான். அந்த பெட்டி பூட்டப்பட்டிருந்தது. சிவா அதை திறக்க முயற்சி பண்ணாம நேரா முதியவர்கிட்ட கொண்டு போனான். முதியவர்கிட்ட அந்த பெட்டியை கொடுத்து, ஐயா, சுத்தம் பண்ணும்போது இந்த பெட்டி கிடைச்சதுன்னு சொன்னான். முதியவர் சிரிச்சுக்கிட்டே, அதை நீயே திறந்து பார் அப்படின்னு சொன்னாரு. சிவா அந்த பெட்டியை திறந்தான். அதுல ஒரு பழைய கடிதமும் ஒரு தங்க மோதிரமும் இருந்துச்சு. அந்த கடிதத்துல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? இந்த அறையை யாரு பொறுமையா சுத்தம் செஞ்சு இந்த பெட்டியை கண்டுபிடிக்கிறார்களோ அவங்க தான் உண்மையான உழைப்பாளி. முதியவர் சொன்னாரு, சிவா, அந்த அறையில் இருக்கும் குப்பைகளை விட உன் மனசுல இருக்கிற பொறுமையும் நேர்மையும் அதுதான் நான் சோதிச்சேன். மற்ற 2 பேரும் லாபத்தை மட்டும் பார்த்தாங்க. நீ உன் கடமையை மட்டும் பார்த்த. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் வாய்ப்புகள் இப்படிதான் அழுக்கு படிஞ்சதுதான் வரும். அதை சுத்தம் பண்ணி பார்க்குற அளவுக்கு பொறுமை நம்ம கிட்ட இருக்காது. ஏன் எனக்கு மட்டும் கஷ்டமான வேலை கிடைக்குது அப்படின்னு நாம புலம்புவோம். நாம செய்யற எந்த வேலையும் சின்னது கிடையாது. நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல வியூஸ் வராது, சப்ஸ்கிரைபர் இருக்க மாட்டாங்க.
அது அந்த அழுக்கு அறையை சுத்தம் பண்ற மாதிரி தான். ஆனா தொடர்ந்து செஞ்சா அந்த ரகசிய பெட்டி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு உடனே வெற்றி கிடைக்கணும்னு ஆசை. ஒரு நாள்ல கோடீஸ்வரர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நிஜமான வெற்றிங்கிறது அந்த சிவாவோட உழைப்புல தான் இருக்கு. அருணும் பாலாவும் தங்களுக்கு வந்த வாய்ப்பை அழுக்குன்னு நினைச்சு ஒதுக்குனாங்க. ஆனா சிவா அந்த அழுக்குள்ள இடத்தை அழகை பார்த்தான். அழுக்குள்ள இடத்தில் இருக்கும் கனிவையும் நல்ல எண்ணங்களையும் பார்த்தான். அந்த முதியவருக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ண வேண்டும் என்று அவன் முயற்சித்தான். நீங்களும் உங்க முன்னாடி வர்ற வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாதீங்க. நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு கதையும் ஒரு ரகசிய பெட்டி மாதிரி தான். இது யாருடைய வாழ்க்கையாவது மாற்றும். அந்த நேர்மையோட நாம வீடியோக்களை உருவாக்கணும். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறதை விட்டுட்டு நம்மால என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிங்க. காலம் உங்களுக்கு சரியான பரிசை தேடி கொடுக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த ரொம்ப கஷ்டமான ஆனா நேர்மையான வேலை எது? அதை பத்தி கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உழைப்பே உயர்வு. நீங்க யாருக்கு வேணும்னாலும் உதவலாம். ஒரு முதியவர் உங்ககிட்ட உதவின்னு வரும்போது நீங்க அது ரொம்ப பெரிய உதவின்னு நினைக்காம கண்டிப்பா இந்த உதவிய நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த முதியவருக்கு செய்யணும் அப்படின்னு நினைங்க. அப்படி நினைச்சீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு பெருசா தெரியாது. அதற்கேத்த பலன் உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்கும், எப்படியாவது கிடைக்கும். கண்டிப்பாக கிடைத்தே தீரும். நீங்கள் முதியவர் சொல்கிறார், அவர் முதியவர், இனி இன்னைக்கு இருப்பாரோ நாளைக்கு இருப்பாரோ அப்படிங்கிற சிந்தனை உங்கள் மனதில் வந்தால் உங்களின் அழிவை நீங்களே தேடிக்கிறது மாதிரி. அதற்கேற்ற பயனும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு நன்மை பயத்தால் அந்த நன்மைக்குள்ள பலனும், நீங்கள் ஒரு தீமை செய்தால் அந்த தீமைக்குள்ள பலனும் உங்களையே வந்து சாரும். அப்படிங்கிறத இந்த கதையில கொஞ்சம் தெளிவா புரியுறது மாதிரி சொல்லியிருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல்ல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் என்னை இன்னும் இன்னும் மோட்டிவேட் பண்ணும். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நீங்க வந்து கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இன்னொரு வீடியோல நாம சந்திப்போம். பார்ட் பார்க்கறதுக்கு ரெடியா இருங்க.